ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணியில் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இன்றைய தினம் நிறைய பேர் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி 5ஆம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் 5 குடையவன் இன்றைய தினம் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது 9ஆம் இடத்துல இருக்கிறது. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது. இது அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து தரும் நண்பர்களே. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் நிதானித்து யோசித்து செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமையும், யோகங்கள் சேரும் நண்பர்களே. இன்றைய தினம் அதை பயன்படுத்திக்க நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்றைய தினம் சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. அதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக அதில் நியாயத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கூடுதலான முயற்சியில் ஏற்பட்டீங்கன்னா உங்க வேலையில் கெட்டு போயிடும். ஸோ சில பிரச்சனைகளை அப்படி கண்டு காணாமல் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு உறுதுணையாக உங்களது காரிய வெற்றிகளை பெறுவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறைகள் சீக்கிரமாகவே கிடைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கண்டுக்காதீங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. உங்க தொழில அபார வளர்ச்சி இப்ப பெற முடியும். எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். இன்றைய தினம் அனைத்து தொழில்களும் சிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய திறமைகள் வேற லெவலில் இன்னைக்கு வெளிப்படும். எனவே அலுவலக பணியில் மிகச்சிறப்பாக அமையும். உங்களது காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களது திறமைகள் மூலமாக நீங்கள் செய்து முடித்து அசத்த முடியும். இந்த தினம் சேவிங்ஸ் கரைக்கக்கூடிய அளவிற்கு திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாங்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்களை ரொம்ப ஆர்வமா செயல்பட வைக்கும். சில ஈர்ப்பு உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிப்புற விளையாட்டு மூலமாக நீங்க அதிகமாக ஈர்க்கப்படுவீங்க. தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஒரு நிம்மதிக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தி தரும். யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். உங்களை நீங்களே நம்ப வேண்டும் நண்பர்களே. தன்னம்பிக்கைன்றதும் கட்டாயமான தேவை. சில பேர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருள் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க மட்டும் இல்லாமல் உங்க குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க காதலர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதலர் இல்லாத நேரம் உங்களுக்கு கடினமான நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே கொஞ்சம் பொறுமை தேவை காதல் வாழ்க்கையில. இன்னைக்கு நீங்க அவசரப்படக்கூடாது. இந்த தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுடைய காதலர் சந்திக்க முடியாத போறதுனால உங்களுக்கு இருக்கலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இந்த தினம் போட்டித் தேர்வுக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படின்னா மாணவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. தேர்வு பயம் கண்டிப்பாக பதற்றத்தை ஏற்படுத்திருக்கிறதுனால பயத்தை மனசுல இருந்து விட்டொழிக்க வேண்டிய செயல்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுக்கு போறவங்க இன்னைக்கு அமைதியா செயல்படுங்க நண்பர்களே. இந்த தினம் பதற்றம் கண்டிப்பாக தேவையில்லை. உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்க முயற்சிகளை இன்று தினம் நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள். ரிசல்ட் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க முயற்சிக்கு ஏற்ப நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. ஓய்வு நேரத்துல சில சிக்கல்களை சிக்காம நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான மன நிம்மதி தரக்கூடிய இடங்களுக்கு போகலாம். இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஆறுதலான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு. பொறுமையோடு செயல்படுங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சோர்வுகள் எல்லாமே நீங்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க.
உத்தியோக பணிகளில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே. கழிப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சொல்லலாம். உங்க குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. உங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க நண்பர்களே. இன்னைக்கு உங்களுடைய சாதகமான சூழ்நிலை அமையணும் அப்படின்னா நீங்க அனுசரித்து போகணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களது அனைத்து இடங்களிலும், அதாவது வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அலுவலக பணிகளாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு அதிகமான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் நண்பர்களே. உங்களுடன் சின்ன சின்ன காரணங்களுக்காக, சம்பந்தமே இல்லாம சின்ன விஷயங்களுக்காக சண்டையிட்டு உங்களை விட்டு விலகி சென்று பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு. ஸோ இப்பொழுது அந்த மாதிரியான நபர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாளாக அமையும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஏற்கனவே எவ்வளவு முயற்சித்தும் நடைபெறாத சில காரியங்களை, அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு நீங்க முயற்சித்து பாருங்க. இன்னைக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலக பணிகள் இருக்கு. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இந்த தினம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே தயங்காமல் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. கடினமான சில நாட்களுக்கு பிறகு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட ஆறுதலான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 9, 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிட்ட சுறுசுறுப்பு வந்து காணப்படும் நண்பர்களே. இது வரைக்கும் டல்லாக இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் உங்கள் அலுவலக பணியிலும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. உங்க குழந்தைகள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும். சுறுசுறுப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம். இந்த தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க சாதகமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக இந்த தினம் இருப்பீங்க. விட்டு கொடுத்து போங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய தாரக மந்திரமாக அமையும். இன்றைய தினம் எல்லா இடங்களையும் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். சிறப்பான ஒரு நாளுங்க. இந்த தினம் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் சாதகமான ஒரு நாள். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே உங்களால் ட்ரை பண்ணி முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஆன்மீக பணிகளை இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. எனவே இறை வழிபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கூடும். மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் நண்பர்களே. நல்ல சாதகமான அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை மட்டும் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. சூப்பரான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.